வணக்கம் மக்களே. எஸ்ஆர்ஹெச்சை பந்து ஆடிடுவாங்க ராஜஸ்தான் அப்படின்னு தான் நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் மேட்ச்சு வேற மாதிரி போணுச்சுங்க. ராஜஸ்தானை வச்சு செஞ்சிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். இந்த மைதானம் முழுக்க முழுக்க சேசிங்க்கு ஏற்ற மைதானம். இந்த மைதானத்தில் தான் தொடர்ந்து ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா 6 வாட்டி சேஸ் பண்ணி வெற்றி பெற்றிருக்காங்க. இதனால் டாஸ் ஜெயிச்ச ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா பந்து வீச்சை தான் தேர்வு செஞ்சாங்க. இதனால் களமிறங்கிய எஸ்ஆர்ஹெச்சில் இஷான் கிஷன் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் டக் அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. இந்த ஆண்டில் T20 அதிக முறை டக் அவுட் ஆன வீரர் அப்படிங்கிற மோசமான சாதனையை வேற அபிஷேக் சர்மா செஞ்சிருக்காரு. 7 முறை அவுட் ஆகியிருக்காரு. அதன்படி களமிறங்கப்பட்ட எஸ்ஆர்ஹெச்சில் இஷான் கிஷன் கிளாசன் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இதனால் எஸ்ஆர்ஹெச் 20 ஓவர் முடிவில் 217 ரன்களை குவித்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோர் அப்படின்னே சொல்லலாம். ஈஸியாக வின் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட அதிரடியான பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க. ஜெய்ஸ்வால், சூரியவன்சிலாம் இருக்கார். இதனால் எஸ்ஆர்ஹெச் தோத்துரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் களம் இறங்கிய முதல் பந்துலேயே ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி. அதை பார்த்த நமக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. உமால ஆட்டம்னா இதாங்க ஆட்டம். முதல் 2 ஓவரில் ராஜஸ்தான் ராயல்ஸோட 5 விக்கெட்டை வெறும் 4 ரன்கள் மட்டுமே கொடுத்து ராஜஸ்தானை கதிகலங்க வைத்தாங்க. அதற்கப்புறம் ராஜஸ்தானை கொஞ்சம் மேலே கொண்டுட்டு வரத்துக்கு ரவீந்திர ஜடேஜாவும் ஃபெராராவும் ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் கிட்டத்தட்ட 100க்கு மேலே வந்துச்சு. 127 ரன் இருக்கும்போது அடுத்தடுத்து இவங்க 2 பேருமே அவுட் ஆனாங்க. இதனால் ராஜஸ்தான் தோல்வி அங்கேயே உறுதியானது. கடைசி 20 ஓவர் கூட முடியலைங்க. அதுக்குள்ளே 157 ரன்னுக்கெல்லாம் ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகி இந்த ஐபிஎல் தொடரில் முதல் தோல்வியை சந்தித்து இருக்காங்க. இதற்கு 2 வீரர்கள் தாங்க முக்கியமான காரணம். ஒன்று பிரஃபுல் ஹிக்கே, 2வது சாகிப் பூஷன். இவங்க 2 பேருமே எஸ்ஆர்ஹெச் சார்பாக இன்னைக்கு அறிமுக வீரராக களமிறங்கப்பட்டாங்க. இவங்க 2 பேருமே தலா 4 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தியும் இருந்தாங்க. இவங்க 2 பேரால் மட்டும்தான் எஸ்ஆர்ஹெச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அபாரமான வெற்றியை பெற்று இருக்கிறது. இவங்க 2 பேரையுமே இந்த ஆண்டு ஏலத்தில் வெறும் 60 லட்சத்துக்கு மட்டுமே எடுத்தாங்க எஸ்ஆர்ஹெச். இவங்களுடைய வரவேற்பு எஸ்ஆர்ஹெச்சுக்கு மிகப்பெரிய அளவில் பலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.